إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் வல்லமையும் எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வினுடைய திருத்தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையின் நல்லாசியும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குத்துபாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும், அவனுடைய கடமைகளை எடுத்து நடக்குமாறும், அவனுடைய தடைகளை தவிர்ந்து வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் புனித தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவர்களின் மனைவியாரான அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய ஒரு ஏவலை மீறியதன் காரணமாக இந்த பூமிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களை அல்லாஹ் அனுப்புகின்ற கட்டத்தில் ஒரு முக்கியமான வாழ்க்கை நெறியை, அல்லாஹ்வினுடைய ஹுதா என்ற அந்த நேர்வழியை கொடுத்தே அல்லாஹ் அனுப்பியதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, நீங்கள் 2 பேரும் பூமிக்கு சென்று விடுங்கள், என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு நேரான வழிகாட்டல் வந்து சேரும். ஃபமன் இத்தப ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா, யார் என்னுடைய அந்த வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிதவறி போகவும் மாட்டார், துர்பாக்கியசாலியாக ஆகிவிடவும் மாட்டார் என்று முதல் மனிதனை அல்லாஹ் படைத்து, அவருடைய ஜோடியையும் படைத்து இந்த உலகுக்கு அனுப்புகின்ற போதே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் அல்லாஹுவால் திட்டமிடப்பட்டு வழங்கப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை திட்டம் முதல் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில்தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடரில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்து
இந்த மார்க்கத்தின் போதனை, இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை திட்டத்தை சமூகத்துக்கு அறிமுகம் செய்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி இஸ்லாத்திலே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற ஒரு மிக பெரும் கட்டளையும் இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டம் மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் ஆழமான சிந்தனைகளையும் ஆரோக்கியமான வழிகாட்டல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கின்ற அம்சமாகும். இதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்று சொல்லுவார்கள். அதுல எதற்கும் விடை இல்லாமல் இல்லை, எந்த கேள்விக்கும் விடை தெரியாத நிலை மார்க்கத்தில் இல்லை. மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட சம்பூர்ணமாக மனிதன் அறிந்து வாழக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்வினால் திட்டமிடப்பட்டு இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் சில தனித்துவமான செயற்பாடுகளை கொண்டு உலகத்திலே உயர்ந்து காணப்படுகிறது. எந்த கொள்கையிலும் எந்த சித்தாந்தங்களிலும் எந்த விடயங்களிலும் இல்லாத தனித்துவமான சிறப்பம்சங்களை கொண்டு இந்த மார்க்கம், இஸ்லாத்தின் கொள்கை மேலோங்கி இருக்கின்றது என்பது இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதியாகும். இஸ்லாம் வெறுமனே ஒரு வணக்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்றால் அதை வணக்கம் என்ற நிலையோடு மாத்திரம் பார்க்காமல் அது தவிர்ந்த பல ரகசியமான அல்லது வெளிப்படையான பல ஹிக்மத்துகளை அந்த ஒவ்வொரு வணக்கமும் பொதிந்து வைத்திருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயம் என்ற தன்மையை கொண்டு தனி சிறப்பு மிக்க ஒரு கொள்கையாக உலகத்திலே உயர்ந்து நிற்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், நபிகளார் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்த காலத்தில் பல எதிர்ப்புகள் அவர்களை வந்தடைந்தன. பல சோதனைகள், கஷ்டங்களை சஹாபாக்கள் எதிர்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கடுமையான சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள். நபி அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய வகையில் அன்றைய குறைஷி தலைவர்கள் பல சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நபி அவர்களால் அவருடைய தோழர்கள் மதீனாவின் எல்லை புறங்களில் பாதுகாப்பு கருதி சஹாபாக்களை நியமிக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் சுமாமா என்ற ஒரு மனிதரை கைது செய்து மஸ்ஜித் நபவி என்ற பள்ளிவாசலிலே வைக்கிறார்கள். 3 நாட்கள் அவர் அந்த பள்ளிவாசலிலே தங்குகிறார். அவர் இஸ்லாத்துக்கு எதிராக மிகப்பெரிய வஞ்சகம் செய்தவர், இஸ்லாத்தினுடைய கொடி மேலோங்க கூடாது என்பதற்காக கடுமையாக பாடுபட்டவர், நபி அவர்களை கொல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தவர். 3 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அவர் வைக்கப்படுகிறார். அந்த 3 நாட்களுக்கு பின்னால் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அவர் விடுதலை செய்யப்படுவதற்கு எந்த விதமான ஷரத்துகளும் நபி அவர்களினால் கோரப்படவில்லை. இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை கூட கொலை செய்திருந்தார். பழிக்கு பழியாக இவரை கொன்றால் அதான் மார்க்கத்தின் நீதமான ஒரு சட்டமாக இருந்திருக்கும். இருந்தாலும் நபி அவர்கள் அந்த நிலைப்பாட்டிலே இருந்து விலகி இவருக்கு மன்னிப்பை கொடுக்கிறார்கள். இவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துக்கள் எல்லாம் வேரூன்றி இருந்தது. அவர் சிந்தனை முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் பிழையான ஒரு சித்தாந்தம் என்கின்ற நிலையில் அவர் வாழ்ந்திருந்தார். 3 நாட்கள் நபிகளாரை பார்க்கிறார், நபிகளாரின் சஹாபாக்களை பார்க்கிறார், அவரோடு அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை எல்லாம் அவதானிக்கிறார். இந்த 3 நாட்களுக்கு பின்னால் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். எந்த ஷரத்துகளும் இல்லாமல் உடனே சென்றவர் சுத்தம் செய்து கொண்டு கலிமா சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார்.
அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் 3 வார்த்தைகள் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் வெறுப்பான முகமாக முஹம்மதுடைய முகம் இருந்தது. இன்றைய வினாடியில் இருந்து நான் உலகத்திலே நேசிக்கின்ற முகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் மாறிவிட்டது. நான் உலகத்திலே மிக வெறுத்த ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாம் மார்க்கமாக இருந்தது. இந்த வினாடியில் இருந்து நான் உலகத்திலே நேசிக்கின்ற மிக பெரும் கொள்கையாக இஸ்லாம் என்ற கொள்கைதான் மாறிவிட்டது. நான் உலகத்திலே வெறுத்த ஒரு நகரமாக மதினா இருந்தது, நான் நேசிக்கின்ற நகரமாக இன்று மதினா மாறிவிட்டது என்று அவருடைய முழு சிந்தனைகளும் அந்த 3 நாட்களும் ரசூலுல்லாஹையும் அவருடைய தோழர்களும் நடந்து கொண்ட அந்த நடத்தைகளை கொண்டு அவர் மாறிவிடுகின்றார் என்றால், கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு தனித்துவமான சிறப்புகளை கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு சமாதானம், ஐக்கியம் என்ற வார்த்தை அந்த அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாத்தின் விரோதிகள் தீவிரவாத மார்க்கமாக சித்தரிக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் தோன்றிய எந்த கொள்கைக்கும் அந்த கொள்கைக்கு ஒரு சாதகமான அல்லது கவர்ச்சியான பேர் கிடையாது. இஸ்லாம் என்றாலே அதற்கு எதிர்கருத்து தீவிரவாதம். இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த விதமான தொடர்புகளும் கிடையாது. அந்த மார்க்கத்தின் பேரே சமாதானம், ஐக்கியம், நல்லுறவோடு வாழுகின்ற நிலை என்ற இந்த அர்த்தங்களை தாங்கிய ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கிறது. எனவே இஸ்லாத்திலே மக்கள் சாறை சாறையாக நுழைகின்றார்கள் என்றால் அது இஸ்லாத்திலே உள்ள மனித நேய தன்மையும் முஸ்லிம்களுடைய நல்ல நடைமுறைகளும் பண்பாடுகளும் விழுமியங்களும் தான் அந்த மக்கள் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதற்கு காரணமாக அமைந்ததே தவிர வேறு எந்த அம்சங்களும் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் கவர்ச்சி அடைவதற்கு அமையவில்லை என்பது இன்று வரலாற்றில் நாம் காணுகின்ற முக்கியமான அம்சமாகும். நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அந்த கட்டத்தில் அந்த மக்கள் நபி அவர்களை மக்காவிலே இருந்து கடுமையாக துவம்சம் செய்து அவருடைய பொருளாதாரங்களை எல்லாம் முடக்கி சஹாபாக்களை வெறுங்கையும் வீசிய கையுமாக மக்காவை விட்டு விரட்டிய மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் மக்காவிலே மிக பெரும் பயத்தோடு அங்கே நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்ய போகிறார்கள்? நாம் அவருடைய சொத்துக்களை சூறையாடினோம், பல சஹாபாக்களின் உயிர்களை பறிகொடு எடுத்தோம். எனவே இந்த கட்டத்தில் நபி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? நமக்கு பலிக்கு பலி வாங்க போகிறார்களா அல்லது வாழ்வு பிச்சை வழங்க போகிறார்களா என்ற சிந்தனையோடு அந்த மக்கத்து மக்கள் இருந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பலிக்கு பலி வாங்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் செய்த துரோகத்திற்காக அவர்களை பழி வாங்காமல் ஒரு வார்த்தை சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான பழிதிருப்பும் கிடையாது என்ற இந்த வார்த்தையை தான் மக்காவிலே நபி அவர்களை கடுமையாக துவம்சம் செய்த மக்களை நோக்கி நபி அவர்கள் சொன்னார்கள். இதனால் தான் இஸ்லாத்திலே மக்கள் வேகமாக கூட்டம் கூட்டமாக நுழைகிறார்கள். இந்த கட்டத்தில் தான் நபிகளாருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் ஆணிவேராக இருந்த சஹாபாக்களில் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை கொலை செய்த, வஞ்சகமாக அவருடைய உயிரை பறியெடுத்த அந்த வஹ்ஷி என்ற அந்த நபரும் அந்த இடத்திலே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்களா, அந்த வஹ்ஷி அந்த கதல்த ஹம்ஸத, நீங்க தான் வஹ்ஷியா, நீங்க தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டவர்களா என்று கேட்கிறார்கள். அவர் ஆம் என்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து அவரை நினைத்திருந்தால் பலிக்கு பலி வாங்கி இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறார்கள். உங்களை நான் எதுவும் செய்ய போவதில்லை, ஆனால் நீங்கள் இதற்கு பின்னால் என் முகத்துக்கு நேரே நீங்கள் வராமல் இருக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். அவரை பார்க்கின்ற போதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனதிலே தன்னுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹுடைய நினைவு வந்து அவர்களை அந்த பழைய நினைவுகள் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற வகையில் அந்த வஹ்ஷியை பார்த்து எனக்கு முன்னால் நீங்கள் வராமல் இருக்க முடியுமா என்று பணிவோடு கேட்டார்கள் என்பதை வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாத்திலே தனி சிறப்பம்சங்களாக
பேசப்பட்ட முக்கியமான அம்சங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை திட்டம் பல விஷயங்களினால் ஒரு தனித்துவமாக இயங்குகிறது, தனித்துவமான விடயங்களினால் மேலோங்கி நிற்கிறது என்பதற்கு இது போன்ற வரலாற்று தடயங்கள் முக்கியமான ஆதாரங்களாகும். இதே போன்றுதான் இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுக்கு பின்னாலும் பல ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. வெளிப்படையில் அவைகளை விழாவாரியாக பேசப்படாத ஒரு பகுதியாக இருக்கின்றன. நாம் வுது செய்கிறோம். இந்த வுது என்பது தொழுகைக்கான முக்கியமான திறவுகோல். வுது செய்யாவிட்டால் ஒருவர் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வுது என்ற இந்த செயற்பாட்டிலே அல்லாஹ் மிகப்பெரிய உளவியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 1996-97 ஆண்டுகளில் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு உளவியல் சார்ந்த சிந்தனையாளர் ஒரு விடயத்தை ஆய்வு ரீதியாக கண்டுபிடிக்கிறார். இஸ்லாம் வுது செய்ய சொல்லியிருக்கிறது. அதற்கான அறிவியல் சிந்தனைகளை அது வெளிப்படையாக சொல்லவில்லை. முஸ்லிம்கள் ஏன் வுது செய்கிறார்கள்? கடவுளை வணங்குவதற்கு முன்னால், இறைவனை வணங்குவதற்கு முன்னால் ஏன் இந்த சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்விலே பெறப்பட்ட முடிவிலே ஒரு முக்கியமான முடிவுதான், எங்களுடைய குறிப்பாக கைகளில் நாங்கள் ஷர்ட் அணியாமல் இருக்கின்ற போது எங்களுடைய முழங்கையில் இருந்து ஆரம்ப கையினுடைய இடங்கள் வரைக்கும் உள்ள இந்த பகுதிகளில், அதே போன்று எங்களுடைய தலைகளில், அதே போன்று எங்களுடைய காது சோனைகளில், முகங்கள்ல, இவைகளெல்லாம் நமது உடம்பில் இருக்கின்ற பல கலன்கள் செத்து போகின்றன. செத்து போனால் புதிய புதிய கலன்கள் உருவாகின்றன. சில நேரங்களில் இந்த செத்து போன கலன்கள் அப்படியே தாவி தாவி நமது உடம்புகளுக்கு மேலால் வந்து நிற்கிறது. அதை கழுகாவிட்டால் மேலும் அது காற்றோடு காற்றாக சேர்ந்து மேலும் எங்களுடைய இரத்த நாளங்கள் ஓடுகின்ற இடங்களில் அது ஓடி எங்களுடைய சிந்தனைகளிலே கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரசாயன ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி ஏற்படுத்துகின்ற நேரத்திலே மனிதனுக்கு ஒரு உளச்சிதைவு நோய் ஒன்று ஏற்படுகிறது. சில நேரங்களில் சிலர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரே செயலை பல தடவைகள் செய்வார்கள், ஒரே விஷயத்தை பல தடவைகள் செய்து கொண்டே இருப்பார்கள். சிலர்கள் வுது செய்வார்கள், தொடர்ச்சியாக ஒரு டேங்கு தண்ணி முடிவடைந்திருக்கும், ஆனால் வுது செய்து முடிந்திருக்க மாட்டார்கள். சிலர்கள் கதவை இழுத்து மூடுகின்ற போது ஒரு 20-30 தடவைகள் அவற்றை அது மூடப்பட்டதா இல்லையா என்பதை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். செய்த காரியத்தை மீண்டும் மீண்டும் வஸ்வாஸ் என்று சொல்லுவார்கள், ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமான நிலை கொண்டது. இது போன்ற இந்த சிந்தனைகளினால் தாக்கமடையக்கூடியதாக அந்த மூளையில் இந்த ரசாயனம் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். இவற்றை ஓசிடி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்த நீடிப்பு கோளாறு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் ஏற்பட்டால் அவரால் நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு பாயை எடுத்து போட்டு தூங்குவதாக இருந்தாலும் அந்த பாய்க்குள் எறும்பு இருக்குமா, பூரான் இருக்குமா, பூச்சல் இருக்குமா என்று 1க்கு 20 தடவைகள் அந்த பாயை அவர் சுத்தம் செய்கின்ற நிலைமை ஏற்படும். அதே போன்று அவர் பாத்ரூம் சென்று அவர் மலசலம் கழித்துவிட்டு துப்புரவாகின்ற நேரத்தில் கூட ஒரு 50-60 தடவைகள் கழுவக்கூடிய மனநிலை அவருக்கு உருவாகிவிடும். அந்த அளவுக்கு மன ரீதியாக அவர் பாதிக்கப்படுகிறார். எனவே இந்த நோய் ஏன் ஏற்படுகின்றது என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்ன நமது உடலிலே உள்ள செத்து போன அந்த கலங்கள் அது கழுவப்படாவிட்டால் மீண்டும் சென்று இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்ற அந்த ஒரு நிலையை உருவாக்கி இந்த சேலை அவருக்கு அது உளவியல் ரீதியான மனச்சிதைவு நோயை உருவாக்குகிறது. எனவேதான் வுது செய்கின்ற போது முகத்தை கழுகிறோம், அதே போன்று கைகளை கழுகிறோம், காது சோனைகளை மசல் செய்கிறோம், தலையை மசல் செய்கிறோம். இதன் மூலமாக அந்த செத்து போன கலன்கள் எல்லாம் இந்த தண்ணீரால் கழுவப்பட்டு அது அகன்று விடுவதனால் இது போன்ற உளவியல் ரீதியான பிரச்சனையை விட்டு அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்றால்
நாம் இறைவன் சொன்ன காரணத்திற்காக வேண்டி உது செய்கிறோம். ஆனால் இதற்குள் இவ்வளவு உளவியல் ரீதியான பாதுகாப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் இஸ்லாமிய வணக்கம் என்பது எவ்வளவு அறிவு சார்ந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போன்று நான் இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை என்ற இந்த வணக்கத்தை எடுத்து பாருங்கள். ஒருவர் பள்ளிவாசலுக்கு நுழைந்தால் அவருக்கு விருப்பமில்லாத ஒருவர் சஃபிலே நின்றால் கூட எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி அவர் பின்வாங்க முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சஃபிலே நிற்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் பல சஃபினுடைய அந்த நெருக்கம் குறித்து பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் சஃபிலே கோணலாக நிற்க கூடாது. அது உங்களுடைய உள்ளங்களுக்கிடையில் ஒரு மன முறிவை, உள்ளங்களுக்கிடையிலே இஃப்திலாவுகளை, வித்தியாசமான சிந்தனைகளை அது உருவாக்கிவிடும், முரண்பாடுகளை உருவாக்கிவிடும். எனவே சஃபை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்று தொழுகையில் சஃபில் நிற்கும் போது கூட இந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது என்றால் இஸ்லாத்திலே இது போன்ற தொழுகை போன்ற இந்த கடமைகளுக்கு பின்னால் எவ்வளவு ஆழமான சிந்தனைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. வெறுமனே வணக்கம் என்ற சிந்தனையோடு மாத்திரம் பார்க்காமல் ஒருவர் ஆரம்பமாக பள்ளிவாசலுக்கு நுழைகிறார், முன்சஃபிலே நிற்கிறார், முன்சஃப் நிறைந்து விட்டது, நாட்டின் ஜனாதிபதி வருகிறார், நாட்டின் மன்னர் வருகிறார், மன்னர் வருகிறார் என்பதற்காக முன்சஃபில் நின்றவர் பின்னுக்கு போய் மன்னருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. யார் முதலாக பள்ளிவாசலுக்குள் நுழைகிறாரோ அவருக்குத்தான் முன்சஃபுக்குரிய இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இந்த அளவுக்கு இந்த தொழுகை என்ற இந்த வணக்கம் மிகப்பெரிய சமூக ஒற்றுமையை, மனிதன் அல்லாஹ்வுடைய பார்வையில் சமத்துவமானவர்கள் என்ற இந்த மிக பெரும் சிந்தனைகளை இது போன்ற வணக்கங்கள் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இதே போன்றுதான் ஜகாத் என்ற இந்த கடமை எடுத்து பாருங்கள். மனித நேயத்திற்கு மிகப்பெரிய உதாரணமாகவும், முஸ்லிம் அல்லாத சமுதாயம் இஸ்லாத்தை பற்றிய நல்ல சிந்தனையோடு வாழ்வதற்கு இந்த ஜகாத் என்ற இந்த வணக்கத்தில் இஸ்லாம் வைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான மெகானிசத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஜகாத்து பெறுகின்ற கூட்டம் 8 கூட்டம் இருக்கிறார்கள். அதிலே அல் முஅல்லஃபத்து குலூபுஹும் என்ற ஒரு பகுதி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, காபீர்கள். ஆனால் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ஹலாலாக உழைத்த உழைப்பில் ஜகாத்தினுடைய அளவு வருகின்ற போது அந்த ஜகாத்தை கொடுக்கின்ற கூட்டத்தவர்களில் முஸ்லிம் அல்லாத ஒரு கூட்டத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. கொஞ்சம் இதை மேலோட்டமாக சிந்தித்தால் இது நியாயம் இல்லை என்றது போன்று நமக்கு தோற்றம் அளிக்கலாம். இஸ்லாம் இதுக்கு பின்னால் உள்ள ஒரு சமூக ஒற்றுமையை, இஸ்லாத்தின் பாதுகாப்பை மிக பலமாக பார்க்கிறது. இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் அவங்களுக்கு உருவாகிவிடும். கஷ்டப்படக்கூடிய தேவையுள்ள முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை இனம் கண்டு ஜக்காத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுக்கின்ற போது இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பாக அவர்கள் இருப்பார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்கள் அதை முகம் கொடுத்து இஸ்லாத்தை பற்றிய நல்ல எண்ணத்தை ஏனைய எதிரிகளுக்கு சொல்லக்கூடிய தாய்களாக கூட அவர்கள் மாறுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாம் மதங்களை தாண்டி மனித நேயத்தோடு வாழ வைக்கின்ற, மனித நேயத்தோடு வாழுகின்ற ஒரு மார்க்கம் என்பதை மாற்று மத மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இந்த ஜக்காத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்றது என்பதை அன்புக்குரியவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை திட்டத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கு பின்னாலும் எவ்வளவோ முக்கியமான சமூகவியல் சார்ந்த பல அம்சங்கள் நிறைந்து கிடக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவர், ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் ஒரு விபத்திலே காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு இரத்தம் தேவை. இந்த கட்டத்திலே ஒரு முஸ்லிமானவர் அந்த இடத்தை சந்திக்கின்ற நேரத்தில் தன்னுடைய உதிரத்தை கொடுத்து அவருக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். அவர் முஸ்லிம் அல்லாத ஒருவர், அவருக்கு இரத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று ஒருவர் ஒதுங்கி செல்கின்ற நிலையை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ
அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போன்றாவார் என்ற அழகான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எனவே இவைகளெல்லாம் இன்றைய காலத்திலே பொதுவாக, அதாவது முஸ்லிம்கள் தான் இது போன்ற இரத்ததான நிகழ்வுகளில் அதிகமாக பங்கெடுக்கக்கூடியவர். இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தான் பெரும்பாரியாக சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் அதிகமாக இரத்த தானம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கொண்டு மன மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் என்ற மார்க்கம் இது போன்ற தனித்துவமான சிறப்புகளின் மூலமாக மேலோங்கி நிற்கிறது. இஸ்லாத்தை பற்றிய தவறான சிந்தனைகளையும் தவறான கருத்துகளையும் பரப்பக்கூடிய மக்கள் மத்தியில் இஸ்லாம் இது போன்ற சமூக நடைமுறைகளை கொண்ட சமூக மக்களுடைய உணர்வுகளை மதித்து இப்படி வாழ வைக்கின்ற மார்க்கம் என்ற செய்திகளை நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை அன்புக்குரியவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நாங்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான் என்றால் அதற்கு நாம் செய்கின்ற நன்றி கடன், அது நாம் மரணிக்கின்ற வரைக்கும் சுஜூதில் கிடந்தாலும் அது காணாத ஒரு நிலையத்தான் இருக்குமே தவிர அவற்றை நாங்கள் முழுமையாக கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மிக சிறப்பான ஒரு நிலையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்ற மார்க்கம் இருப்பதாக அதை உருவாக்கிய இறைவனை குறிப்பிட்டிருக்கிறான். எனவே இந்த இஸ்லாத்தின் வாழுகின்ற நாங்கள் இந்த இஸ்லாம் சொல்லுகின்ற இது போன்ற அம்சங்களை நமது வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனைய சமுதாயங்களுக்கும் இந்த சிந்தனையை கடத்த வேண்டிய மிக தார்மீக பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்து இந்த மார்க்கத்தை முறையாக அறிந்து பின்பற்றி அதை ஏனைய சமூகங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை திட்டம் பல தனித்துவமான செயற்பாடுகளை கொண்டு மேலோங்கி நிற்கிறது. இந்த மார்க்கத்தில் நாம் வாழுகிறோம் என்றால் அது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிக முதன்மையான ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் அது வணக்கம் என்ற நிலையோடு மாத்திரம் இல்லாமல் சமுதாயம் சார்ந்த சமூகவியல் சார்ந்த பல நன்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வணக்கங்களாக அவை அமைந்திருக்கின்றன. நோன்பு என்ற இந்த வணக்கம் கூட பல முக்கியமான பாதுகாப்பை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நோன்பு காலங்களில் நான் நோன்பை நோற்றுவிட்டால் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நாம் உழைத்த ஹலாலாக சம்பாதித்த உணவு இருந்தாலும் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு அவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம். இது என்ன சிந்தனையை நமக்கு உருவாக்கின்றது என்றால், நமக்கு ஆகாத, நமக்கு ஹலால் இல்லாத எந்த ஒன்றையும் நாம் எடுக்கக்கூடாது என்ற மிக முக்கியமான ஒரு சிந்தனையை, ஒரு பாதுகாப்பை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் உழைத்து நாம் ஹலாலாக சம்பாதித்தவற்றை கூட இறைவனுக்காக நோன்போடு அவற்றை தவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துவது என்றால், நமக்கு ஹலால் இல்லாத ஒன்றை நாம் எடுக்க முடியுமா? இந்த சிந்தனையினால் வளர்க்கப்பட்டவர்கள் லஞ்சம் எடுக்க மாட்டார்கள், சீதனம் எடுக்க மாட்டார்கள், வட்டி எடுக்க மாட்டார்கள், யாருடைய பொருளையும் அபகரிக்க மாட்டார்கள், அநியாயமாக திருட மாட்டார்கள், கொள்ளையடிக்க மாட்டார்கள். இது போன்ற சமூக விரோத செயல்களை விட்டும் தங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக
அவர்கள் மாறுகிறார்கள். இதற்கு நோன்பு என்ற கடமை ஒரு மிகப்பெரிய சக்தியாக அமைகிறது. யாரும் இவற்றை இந்த அமைப்போடு சிந்திப்பது இல்லை. இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு அம்சமாக இது இருக்கிறது. நோன்போடு இருக்கக்கூடியவர் அவரோடு யாராவது சண்டைக்கு வந்தால் கூட நான் நோம்பாளி என்று சொல்லி அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுய கட்டுப்பாட்டை, தன்னைத்தான் கட்டுப்படுத்தி வாழுகின்ற ஒரு பக்குவத்தை இந்த நோன்பு என்ற வணக்கம் அது கொடுக்கிறது. இந்த கோபத்தின் மூலமாக, கடுமையான உச்சகட்ட கோபத்தின் மூலமாக விளைவு ஒன்று கொலை அல்லது தற்கொலையாக அமைகிறது, அல்லது பாதகமான ஏதாவது செயற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை அது தூண்டுகிறது. எனவேதான் நோன்பு என்பது இது போன்ற கஷ்டமான அல்லது கோபமான அல்லது எங்களோடு ஒரு எதிரி பிழையான அடிப்படையில் எங்களை அணுக முற்படுகின்ற போது நாம் அவற்றை விட்டும் எங்களை நாங்கள் சுய கட்டுப்பாட்டோடு எங்களை நாங்கள் பாதுகாக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறிமுறையை இந்த வணக்கம் நமக்கு வைத்திருக்கின்றது என்றால், இந்த வணக்கம் சர்வ சாதாரண ஒரு விஷயமா? கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாகும். எனவேதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அத்துணை வணக்கங்களும் இது போன்ற மிகப்பெரிய பாதுகாப்பை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஹஜ் என்ற வணக்கத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு சில நாடுகளில் தீண்டாமை என்ற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி வேற்றுமைகள் தீப்பொறியாக மாறி மனிதன் மனிதனை உண்ணுகின்ற, மனிதன் மனிதனை அடித்து சாகடிக்கின்ற அதி உச்சகட்ட கோர சம்பவங்கள் சமுதாயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில நாடுகளில் வெள்ளையன் கருப்பன் என்ற வித்தியாசத்தினால் கருப்பனா இருக்கக்கூடியவன் ஒரு மட்டரகமாக நடாத்தப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. அவர்களுக்கென்று தனி பாடசாலைகள், அவர்களுக்கென்று தனி ஹாஸ்பிட்டல்கள் என்று அந்த வித்தியாசமான நிலையில் அவர்கள் எங்களோடு சமத்துவமாக சேர்ந்து வாழ தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பல மேற்கத்திய நாடுகள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நமது அண்மை நாட்டில் கூட இது போன்ற சம்பவங்கள் அண்மையில் நடந்த ஒரு இஸ்லாத்தின் பேரால் ஒரு கேவலமான ஒரு கூட்டம் நடாத்திய ஒரு தாக்குதலின் மூலமாக இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் முஸ்லிம் சமுதாயம் கடுமையாக துவம்சம் செய்யப்படுகின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர் இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஜாதி வேற்றுமைகள் என்பது அறவே கிடையாது. அனைவரும் அல்லாஹ்வினுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற சிந்தனையைத்தான் மார்க்க நமக்கு போதிக்கிறது. இந்த சிந்தனையை ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் நாங்கள் பார்க்கலாம். அங்கே ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவன், கிழக்காசிய நாட்டை சேர்ந்தவன், அரபு நாட்டை சேர்ந்தவன், அஜமி நாட்டை சேர்ந்தவன் என்ற எந்த விதமான பாகுபாடும் வித்தியாசங்களும் இல்லாமல் அனைவரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரே மக்கள் என்ற ஒரு சர்வதேச ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய வணக்கமாக இன்றைக்கு ஹஜ் என்ற வணக்கம் இருக்கிறது. ஒரு கருப்பனுடைய காலில் ஒரு வெள்ளையனுடைய தலை படுகின்ற சந்தர்ப்பங்கள், அந்த தொழுவை, சுஜூது, தவா போன்ற சந்தர்ப்பங்கள் நிகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை திட்டத்திலே சொல்லப்பட்ட இந்த வணக்கங்கள் எல்லாம் இது போன்ற மிகப்பெரிய சமூக மாற்றங்களுக்கான அடிப்படைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதே போன்றுதான் இந்த நிலைகளை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இதை வலியுறுத்துகின்றார்கள் என்றால், ஒரு சஹாபி, அன்றைய காலங்கள் அனைவரும் ஒரு ஆயுதபாணியாகத்தான் இருப்பார்கள். ஒரு சஹாபி ஈட்டியோடு அவற்றை தன்னுடைய கையிலே வைத்தவராக நீட்டியவாறு அவர் வந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை அழைக்கிறார்கள். ஈட்டியை இவ்வாறு வைத்து வருவது கூடாது. சில நேரங்கள் உங்களை அறியாமல் இந்த ஈட்டி இன்னொருவருக்கு குத்தி விடலாம். எனவே அந்த ஈட்டியை தலைகீழாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த சஹாபிக்கு அழகான ஒரு போதனையை செய்கிறார்கள். ஒரு உலகத்திலே, சமுதாயத்திலே இன்னொருவனுக்கு எந்த விதமான அடிப்படையிலும் தீங்கு செய்ய கூடாது என்பதை எவ்வளவு அழகான முறையில் இந்த மார்க்கம் போதித்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்னும் இதை தாண்டி மிருகங்களுக்கு கூட மனிதன் செய்கின்ற உபகாரங்களின் மூலமாக இஸ்லாம் அவற்றை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றது என்றால், நமக்கெல்லாம் அறிமுகமான ஒரு ஹதீஸ்.
ஒரு மனிதர் வருகிறார், கடும் தாகம் ஏற்படுகிறது. ஒரு கிணற்றிலே அவர் தண்ணீரை எடுத்து அருந்துகிறார். ஒரு நாய் கடுமையான தாகத்தால் நீரை எதிர்பார்த்த நிலையில் இருக்கிறது. உடனே தனக்கு ஏற்பட்ட இந்த தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டது என்ற காரணத்தினால் அந்த சிந்தனையை உணர்ந்த அந்த மனிதன் தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு போட்டுகிறான். அல்லாஹ் இந்த செயலை எப்படி பார்க்கிறான் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், ஷக்கரல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தி அவனை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவித்தான் என்று சொன்னார்கள். இஸ்லாத்திலே ஒரு ஐவாய் மிருகங்களுக்கு செய்கின்ற ஒரு நன்மை கூட அல்லாஹ்வுடைய நன்றி கடனுக்கு அது ஒரு மிகப்பெரிய அமலாக மாறுவதோடு மாத்திரமல்லாமல் அந்த மனிதனை சொர்க்கம் நுழைவிக்கின்ற ஒரு அமலாக மாறுகின்றது என்றால், மார்க்கத்திலே மிருகங்களுக்கு கூட நன்மை செய்வதை மார்க்கம் எந்த இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறது? ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி வைத்து அது உணவு கொடுக்காமல் அதுவாக தானாக சென்று உணவு உண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் அதை சித்திரவதை செய்ததன் காரணமாக அந்த பெண்மணி நரகம் நுழைந்தாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களில் மனித நேயங்களை தாண்டி மிருகத்தின் பாதுகாப்புக்கு கூட மார்க்கம் இந்த அளவு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது என்றால், இந்த மார்க்கம் எவ்வளவு சிறப்பியல் பண்புகளை உள்ளடக்கி வைத்திருக்கின்ற மார்க்கம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தில் நாங்கள் முஸ்லிமாக வாழுகிறோம் என்றால் அது மிகப்பெரிய நிஅமத்தாகும். முஸ்லிமீன், முஸ்லிம் என்ற இந்த நாமம் நாங்கள் எங்களுக்கு சூட்டிய நாமம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சூட்டிய நாமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை நாம் முறையாக அறிந்து இஸ்லாத்தின் போதனைகளை சரியாக நாம் படித்து நமது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் அதே வேளை ஏனைய மக்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய முக்கியமான நெகிழ்ச்சியான கவர்ச்சியான பகுதிகளை சொல்ல வேண்டும். உலகம் முழுக்க இஸ்லாத்தின் தூதை பெற்று முஸ்லிம்களாக அனைவரும் மாறக்கூடிய ஒரு அழைப்பாளர்களாக நாங்களும் மாற வேண்டும். இஸ்லாத்தை பற்றிய நல்ல கருத்துகளையும் எண்ணங்களையும் மாற்று மத சகோதரத்தில் நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வர வேண்டும். இஸ்லாத்தை சரியாக அறிந்து சரியாக பின்பற்ற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.